வெளிப்படையா பார்த்தா எந்த பாதிப்பும் தெரியலம்மா. எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டோம். உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாத்துருவோம். கந்தசாமி, ஆர் யூ ஆல் ரைட்? டாக்டர் போயிட்டாருன்னு நினைச்சேன் டாக்டர். ஒரு மாசமா எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு தெரியாம நான் தவிப்பிருக்கேன். அது வார்த்தையால சொல்ல முடியாது. நான் வேண்டாத தெய்வம் இல்ல, செய்யாத நேர்த்தி கடன் இல்ல. நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் இதுதான் பலனா? இப்படி எந்த ஞாபகமும் இல்லாம இப்படி திருப்பி தரதுக்கா எல்லா தெய்வத்தையும் வேண்டுனேன். டோன்ட் வரிமா, இது ஒன்றும் ரொம்ப சிவியரான கேஸ் இல்ல. நிச்சயம் உங்க புருஷனை குணப்படுத்தலாம். நம்பிக்கையோட இருங்க. படாத கஷ்டத்தை பட்ட போவும் நான் நம்பிக்கையை விடலையே. என் புருஷன் என்னைக்கா இருந்தாலும் திரும்பி வருவாருன்னு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன். இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு எலிவாலையில வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தானே. எதுக்காக? என் புருஷன் திரும்பி வந்துருவாருன்ற நம்பிக்கையில தானே. இப்ப இவரு வந்தும் வராத மாதிரி ஆயிப்போச்சு. பாருங்க, கந்தசாமி திரும்பி வந்துட்டாருல, அந்த தைரியத்துல இருங்க. என்ன ஞாபகம் போயிடுச்சு, அவ்வளவுதானே. எல்லாமே சரி பண்ணிக்கலாம். நிச்சயமா கந்தசாமியை கைவிட்டுற மாட்டோமா. எப்பாடுபட்டாவது அவர் நார்மலுக்கு கொண்டு வந்துருவோம். துணைக்கு நாங்களா இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன கவலை? தைரியமா இருங்க. நீங்க எல்லாம் துணைக்கு இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த காயத்ரியும் வினோதினியும் நிச்சயமா விளங்கவே மாட்டாளுங்க. நல்லா இருந்த மனுஷனை கூட்டிட்டு போய் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாளுங்களே. அவளுங்களுக்குலாம் இந்த தெய்வம் தண்டனையே கொடுக்காதா? கொடுக்கும்மா, ஆனா கொஞ்சம் லேட்டா கொடுக்கும். உங்க புருஷன் செஞ்ச தப்பு காயத்ரி கூட சேர்ந்தது. தப்பு மேல தப்பு பண்ணிருக்காரு. அதுக்கு கடவுள் கொஞ்சமாவது தண்டனை கொடுக்க தானே செய்வாரு. செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது அனுபவிச்சு தானே ஆகணும். அந்த நம்பிய காயத்ரி கொன்னுட்டா. அதுக்கு இருக்கிற ஒரே சாட்சி இவன் தான். அவ எப்பவுமே செஞ்ச தப்புக்கான சாட்சிய விட்டு வச்சதில்ல. இவனையும் நிச்சயம் கொன்னுருப்பா. உங்களோட பிரார்த்தனை தான் இவனை காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக சந்தோஷப்படுங்க, தைரியமா இருங்க. டாக்டர், என்னாச்சு? அடிப்பட்டத்துல ஹெமரேஜ் எதுவும் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். மாத்திரை கொடுத்து அதை கரைச்சிடலான்னு பார்த்தேன். உள்ள ஹெமரேஜ் எதுவும் இல்ல. பிளட் கிளாட் இல்லைன்னா நல்லது தானே. இல்லம்மா, ரத்தம் உறைஞ்சிருக்கலைன்னா மூளையோட டேமேஜ நாம அசஸ் பண்றதே கஷ்டம். இது வெறும் கன்கஷனா இருக்கலாம், இல்லைன்னா உள்ள கொஞ்சம் டேமேஜ் அதிகமாவே இருக்கலாம். ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பனா என் புருஷனுக்கு ஞாபகம் திரும்ப வராதா? இந்த மாதிரி கேஸ்ல மூளை எப்பவுமே தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அடிப்பட்ட 24 மணி நேரத்திலேயே ஞாபகம் திரும்பி வரலாம். 2 நாள் கூட ஆகலாம், 2 வாரம் கூட ஆகலாம், ஏன் அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். ஏற்கனவே இவருக்கு அடிப்பட்ட பல நாளுக்கு மேல ஆகுது டாக்டர். பொறுமையா இருங்க. இந்த மாதிரி நேரத்துல பொறுமை தான் அவசியம். இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கிறது டாக்டர்? டாக்டர், இவன் ஒரு மர்டர் கேஸ்ல முக்கியமான சாட்சி. இவனோட சாட்சி இருந்தாதான் ஒருத்தரை கைது பண்ண முடியும். ஆமா டாக்டர், உண்மையா கொலை செஞ்ச காயத்ரி சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருக்கா. கொலைக்கு சாட்சியான இவருதான் நாங்க பயந்து காப்பாத்த வேண்டியதா இருக்கு. என்னம்மா பண்றது? ஒரு புருஷனா இவங்களுக்கு இவர் தேவை, ஒரு சாட்சியா சட்டத்துக்கும் இவர் தேவை. இதெல்லாம் இயற்கைக்கு புரியாதே. தான் போக்குல இவருக்கு ஞாபகம் திரும்பி வரணும்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்லையா டாக்டர்? டாக்டர், சயின்ஸ் எவ்வளவு முன்னேறி இருக்கு. நியூரோ சர்ஜரிலாம் இப்ப சாதாரணமா நடக்குது. இந்த நிலைமையில இவரை காப்பாத்த வேற வழியே இல்லையா டாக்டர்? உங்களுக்கு ஆயுர்வேதத்தில் நம்பிக்கை இருக்கா? இருக்கு டாக்டர். எங்க அப்பாவுக்கு அந்த மூட்டு வலிய ஆயுர்வேதத்துல தான் சரி பண்ணோம். கிரேட். இந்த மாதிரி நீரோ கேஸ்க்கு சில சமயம் ஆயுர்வேதிக்கே பலன் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட பேஷண்ட் 2 பேருக்கு இதே மாதிரி கேஸ்ல ஆயுர்வேதிக் பலன் கொடுத்துருக்கு. பர்டிகுலரா கேரளா ஆயுர்வேதிக் நல்ல பலன் கொடுக்கும். டாக்டர், நீங்க சொல்லுங்க, நாங்க அவரை கூட்டிட்டு போறோம். அருமையான கேரளா ஆயுர்வேதிக் சென்னையிலே இருக்கு. என்னோட பேஷண்ட் 2 பேர் அங்க போய் குணமா இருக்காங்க. நீங்க வேணா இவர் அங்க சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்களேன். சொல்லுங்க டாக்டர், நிச்சயமா கூட்டிட்டு போறோம். பேஷண்டோட நிலைமை விலைக்கு நான் ஒரு லெட்டர் தரேன். அதை கொண்டு போய் கொடுத்து அங்கேயே இவருக்கு ட்ரீட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணுங்க. 1 வாரம் 10 நாள்ல இவருக்கு ஞாபகம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புண்ணியமா போகும் டாக்டர். என் தலையை அடமான வச்சாவது இவரை நான் காப்பாத்துறேன். அந்த கிளினிக் பனையூர்ல தான் இருக்கு. இமிடியேட்டா இவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். நீங்க போலாம். சார், கொஞ்சம் நகர்ந்து வாங்க.
கையை காட்டுங்க. ஐயோ, நினைக்க நினைக்க ஷாக்கா இருக்கு. அவன் ஒரு ஆளு, உங்க ஆளுங்க இத்தனை பேர் இருந்தும் அவனை தப்பிக்க விட்டுட்டாங்க. கடைசியில எனக்கு தான் பிரச்சனை ஆகும். அவன் இங்க இருந்து தப்பிச்சா நேரா அந்த சத்யா பிரகாஷ் கிட்ட தான் போவான். நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னா அதோட எங்க கதை முடிஞ்சிரும். உள்ள தூக்கி போட்டு ஆயுள் தண்டனை என்ன தூக்கு தண்டனையே கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? போதா குறைக்கு அந்த மலர் வேற அவ தம்பி கொலை கேஸ் விஷயத்துல என்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிருக்கா. இந்த கந்தசாமி வேற சாட்சி சொல்லிட்டானா அதோட என் கதை முடிஞ்சது. எல்லாரும் சேர்ந்து என்ன சாவடிச்சிருவாங்க. இதுவரைக்கும் என் சரித்திரத்துல என் கையில மாட்டினவன் எவனும் தப்பிச்சதே கிடையாது. தாக்குங்கிட்ட மூதிங்க எப்படி தப்பிக்க விட்டானுங்கன்னு தெரியல. ஐயா புடிச்சிட்டு அவனை விட்டு தொலைச்சிட்டீங்களா? இல்லங்க ஐயா, ஒத்தாள் தானே. ஒண்ணுக்கு போற நேரத்துல எங்க போயிட போறான்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம். இல்ல இடத்துல அசால்ட்டா இருந்தீங்க. இப்ப இந்த பாப்பா தவிக்கிறான்ல, அந்த அக்கறை உங்களுக்கு வேணாமல? ஐயா, எனக்கு என்னவோ இவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. இப்ப என்ன சொல்ல வர? அது ஏன் சதின்னு சொல்ல வரியா? ஏன் இருக்க கூடாது? உனக்கு தானே ஆரம்பத்துல இருந்தே என் மேல பொறாம கோபம் எல்லாம் இருக்கு. ஐயா, இந்த மாதிரி எல்லாம் இவ பேசுறத நான் எதுக்கே பொறுத்து போனோம்? இவனுங்க அசால்ட்டா இருந்தப்ப அவன் தப்பிச்சு போயிட்டான். இவ என்னமோ நான் அவங்கிட்ட போய் பாத்ரூம் போற மாதிரி போய் தப்பிச்சு போயிடுன்னு சொன்ன மாதிரி பேசுறா. இவ சந்தேகப்படுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காயா? காயத்ரி, அவனை தூக்கிட்டு வர போனதே இந்த மூதேவிங்க தான். இவனோ செஞ்ச தப்புக்கு வசந்தி எப்படி பொறுப்பாக முடியும்? எனக்கு என்னமோ இவ மேலதான் இன்னும் சந்தேகமா இருக்கு. ஐயா, மறுபடியும் இவ தப்பா பேசுறா, சொல்லி வைங்க. காயத்ரி, அவன் நம்ம புள்ளல, சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கா. பத்தாதுக்கு என் சொந்தக்காரி வேற. அவ எனக்கு எப்படி துரோகம் செய்வா? ஐயா, ஒரு முக்கியமான விஷயங்க. இல்ல, காயத்துக்கு தானே மருந்து போட போனேன். அதுல என்ன முக்கியமான விஷயம்? இல்லைங்க ஐயா, அந்த கந்தசாமி பிரகாஷ் கூட இருந்தா. அது என் கண்ணால பார்த்தேன். ஐயோ, என்ன சொல்ற? ஆமா மேடம், பிரகாஷ் சத்யா கூட கந்தசாமியோட பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணா வந்திருந்ததை பார்த்தேங்க ஐயா. போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம ஜெயிலுக்கு தான் போறோம். ஏப்பல கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல, ஆஸ்பத்திரியில என்ன நடந்துச்சு? நான் ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து போட போனப்போ இவங்களும் வந்திருந்தாங்க ஐயா. டாக்டர் சொல்லிட்டு இருந்தது கூட நான் கேட்டேன். அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு ஞாபகம் தப்பி போயிடுச்சா மேடம். என்னன்னு தெளிவா சொல்லு. மேடம், அவனுக்கு என்னமோ அம்மினி பிசியான்னு ஏதோ ஒரு வியாதின்னு சொன்னாங்க மேடம். அவனுக்கு பழைய ஞாபகம் தப்பி போயிருச்சா மேடம். அவன் பேரு கூட ஞாபகத்துக்கு வரலன்னா பாருங்களேன். அதாவது அம்னீஷியாவா? மை காட், எவ்வளவு பெரிய நல்ல செய்தி சொல்லிருக்க. இல்ல, என்னல வியாதி அது? தலையில அடிபட்டா சில பேருக்கு அந்த பிரச்சனை வரும். பழைய ஞாபகம் எல்லாம் சுத்தமா மறந்து போயிடும். தன்னோட பேரு கூட சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. இதுதான் அவனுக்கு வந்திருக்கு. ஹர்ரா சக்க, நீ அதிர்ஷ்டக்காரி காயத்ரி. அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னா எங்க கூட சேர்ந்து பண்ண எந்த வேலையும் அவனுக்கு ஞாபகம் வரவே வராது. அவனால கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லவே முடியாது. அப்படியே சாட்சி சொன்னாலும் கோர்ட் அதை ஏத்துக்காது. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கு போய் என்னமோ வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுக்கிட்டு இருந்தியால. ஆமாயா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அது சரி, அவன் அம்னீஷியா பேஷண்ட்னா இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிருப்பான்? எதுவுமே தெரியாத ஒருத்தன் கரெக்டா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம எப்படி கரெக்டா பிரகாஷ் கிட்ட போய் சேர்ந்தான்? ஐயா, நிச்சயமா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. அவனுக்கு அம்னீஷியா இருக்குன்னு இவன் சொல்றது மூலமா தெரியுது. ஆனாலும் அவன் கரெக்டா பிரகாஷ் கிட்ட போய் சேர்ந்திருக்கானா? நிச்சயம் இதுல ஏதோ சதி இருக்கியா? என்னங்க அது? எதுக்கு எடுத்தாலும் என்னைய கார்னர் பண்றா? அவனுக்கு ஞாபகம் தப்பி போனதுக்கு நானா காரணம்? அவனா பிரகாஷ் கிட்ட போலனா பிரகாஷ் அவனை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. சரி, பிரகாஷ் அவனை கண்டுபிடிச்சதா வச்சுக்கலாம். ஆனா அவன் எதுக்காக இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்?
ஒரு அம்னீஷியா பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கு எப்படி விவரம் வந்தது? என்ன கேட்டா? இத நீ அவங்கிட்ட தான் கேட்கணும். ஐயா, இவ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இவளை இப்படி நீங்க பேச அனுமதிக்கிறது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கியா? ஏன் பிள்ளை, இவ மேல உனக்கு கோவம் இருக்கலாம். அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் அவளே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் நம்ம கூட இருக்கால. இவ எப்படி அவங்கிட்ட பேசி அவனை தப்பிக்க வைக்க முடியும்? நீ இப்படி எல்லாம் பேசாதல. இல்லங்க ஐயா, எனக்கு சந்தேகம் முழுசா போகல. சரி, அதை விடுங்க. அந்த கந்தசாமிக்கு இப்ப அம்னீஷியா. அதுக்காக நாம நிம்மதியா இருந்துட முடியுமா? எப்ப வேணாலும் அவனுக்கு ஞாபகம் வரலாம். அதுக்கு முன்னாடி அவனை போட்டு தள்ளிடணும். மேடம், அந்த ஹாஸ்பிட்டல்ல குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஏதோ கேரளா ஆயுர்வேதிக் ஆஸ்பத்திரி இருக்காமே, அங்க கொண்டு போக சொல்லியிருக்காங்க. இத நீ முதல்லயே சொல்லவே இல்லையே. அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? இங்கதான் மேடம், சென்னைக்கு பக்கத்துல பனையூர்ல. அந்த கந்தசாமி இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே உங்க ஆளுங்களை வச்சு அவனை தீர்த்து கட்ட ஏற்பாடு பண்ணணும்யா. அம்பட்டுதானே, செஞ்சுட்டா போச்சு. ஐயா, இந்த தடவை எந்த தப்பும் வந்துடக்கூடாது. யாருக்கும் தெரியாம உள்ள போய் கன்ஃபார்மா அவனை போட்டு தள்ளணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. நானே பாத்துக்கிறேங்க ஐயா. யாருக்கு சந்தேகம் வராதபடி ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் பூந்து தீர்த்து கட்டிட்டு வந்துடுறேன். சரி, கிளம்புங்களேன். போடா போடா. அவன் செத்தாயா? இனி நானும் என் தங்கச்சியும் நிம்மதியா இருக்க போறோம். அவனை மட்டும் நீங்க போட்டு தள்ளிட்டா ஆயுசு முழுக்க நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். இருக்கட்டும்ல, உன்னால எம்புட்டு நன்மை நடந்திருக்கு எனக்கு. இந்த சின்ன விஷயத்து கூட நான் உனக்கு செய்ய மாட்டேனா? இந்த போரானோல நம்ம பசங்க ரொம்ப திறமையானவனுங்க. நிச்சயமா சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு வந்துருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதல. சரிங்க. சார், எம்டி வர சொன்னாரு. எதுக்கு தெரியல சார், உங்களை மட்டும் இல்ல எல்லாரையும் வர சொன்னாரு. சரி, நான் வரேன், நீங்க போங்க. ஓகே சார். நான் உங்க எல்லாரும் எதுக்கு வர சொன்னேன்னு எல்லாரும் குழப்பத்துல இருப்பீங்கன்னு ஆமா நினைக்கிறேன். சார், ஏதாவது எமர்ஜென்சியா? நம்ம கம்பெனி வளர்ந்துகிட்டே இருக்கு. அடுத்து ஒரு மெர்ஜர் பண்ண போறோம். புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் இந்த கம்பெனிக்காக வேலை பார்க்கறீங்க. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கறீங்க, அவ்வளவுதான். கம்பெனியோட லாபத்துக்கு, கம்பெனியோட நல்லதுக்கு ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கம்பெனியோட நல்லதுக்கும் கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இப்ப இருக்கிறத விட இன்னும் நிறைய முன்னேறி இருக்கும். இருக்கிற ஸ்டாஃபுங்கள்ல அந்த மாதிரி ஆட்களை நான் பார்க்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு ஸ்டாஃப் வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம கம்பெனிக்கு நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சார், மிச்சம் பிடிக்கிறதெல்லாம் பெரிய வேலையா? அப்படித்தான் நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மிச்சம் பிடிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் லாபங்கிறத யாருமே நினைக்கிறது இல்ல. சார், அப்படி எவ்வளவு சார் மிச்சம் பிடிச்சிருக்க முடியும்? என்ன, ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் மிச்சம் பிடிச்சிருப்பாங்களா? இல்ல குமார், ஒரே வாரத்துல 1,64,300 ரூபாயை ஒரு ஸ்டாஃப் மிச்சம் படுத்தி காட்டியிருக்காங்க. எஸ், வந்த ஒரு வாரத்திலேயே 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கம்பெனிக்கு மிச்சம் பிடிச்சு லாப கணக்க ஒரு ஸ்டாஃப் கூட்டி காட்டியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணா வருஷத்துக்கு எவ்வளவு லாபம் வரும்னு நீங்களே கூட்டி கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. யார் சார் அவங்க? அப்படி என்ன மிச்சம் பண்ணாங்க? அந்த ஸ்டாஃப் இந்த காயத்ரி தான். தேங்க்யூ சார். யாருன்னு நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். எப்படின்னு கேட்டீங்க, இப்ப அதை அவங்களே சொல்லுவாங்க. சொல்லுங்க காயத்ரி. எம்டி சார் எனக்கு பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு முதல்ல நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு முழுசா தகுதியானவங்க தான் நீங்க. தேங்க்யூ சார். நீங்க எந்தெந்த வேலைகள்ல மிச்சப்படுத்தி கொடுத்தன்னு அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க காயத்ரி. பெரிய ஆபீஸ்ல தேவையில்லாம எரியிற லைட்டையும், தேவையில்லாம ஓடுற ஃபேனையும், தேவையில்லாம ஓடுற ஏசியும் ஆஃப் பண்ணா எக்கச்சக்கமா மிச்சமாகும். ஆனா நம்ம ஆபீஸ்ல அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா கம்யூனிகேஷன்ல தான் பிரச்சனை இருந்தது. எப்படி? எல்லாரும் ஆளுக்கு ஆள் ஒரு பாஷையில பேசிட்டு இருந்தோமா? குமார், காயத்ரி சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்க மாட்டீங்களா? இருங்க சார், நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். மிஸ்டர் குமார்,
எல்லாரும் தமிழ் இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்கோம். அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் வேணும்னு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறீங்க. அதுதான் இங்க செலவுக்கான காரணம்னு நான் முதல்ல கண்டுபிடிச்சேன். ஒன்றே நான் பிரிண்டிங்ல பெருசா மிச்சம் பிடிச்சிட்டியாக்கும். இல்ல குமார், பிரிண்ட் ஆகுற ஒவ்வொரு பக்கத்துக்கும் கம்பெனி கிட்டத்தட்ட 4 rupees 50 paise செலவு பண்ணுது. அத பத்தி எந்த கவலையும் இல்லாம எல்லாரும் ஒவ்வொரு கம்யூனிகேஷனையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதத்தான் நான் முதல்ல ஸ்டாப் பண்ணேன். அப்ப அதுக்காக தான் காமன் பிரிண்டர்ங்கிற ஸ்கீமை கொண்டு வந்தீங்களா மேடம்? ஆமா, முக்கியமான ஸ்டாஃப்ஸ் எல்லாரோட டேபிள்லயும் பிரிண்டர் இருந்ததுனால எதுக்கு எடுத்தாலும் பிரிண்ட் எடுக்கிற கலாச்சாரம் இந்த ஆபீஸ்ல இருந்துச்சு. அதுக்காக தான் எல்லார் டேபிள்ல இருந்த பிரிண்டரையும் நான் எடுத்துட்டேன். யாரு பிரிண்ட் எடுக்கணும்னாலும் ஏன் டேபிளுக்கு வந்து காரணத்தை சொல்லி பிரிண்ட் எடுக்கணுங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தேன். இப்ப பேப்பர் மிச்சம், இங்கு மிச்சம், எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி வைக்கிற ஸ்பேஸும் மிச்சம், எல்லாமே மிச்சம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம யூசுவலா இருந்த 9 to 5ங்கிற ஆபீஸ் டைம் என் அதிகாரத்தை மீறி எம்டி கிட்ட பேசி நான் மாத்தினேன். எஸ், நீங்க எந்த நேரத்துல வந்து வேலை பாக்குறீங்க, எங்க இருந்து வேலை பாக்குறீங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த வேலையை நீங்க முடிச்சிருக்கணும். ஏன் வேலை முடியலங்கிற காரணத்தை சொல்லணும்னு நான் உங்களுக்கு மெயில் அனுப்பினேன் பாருங்க. அதுக்கு மூல காரணமே இவங்க தான். நான் சொன்ன இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஃப்ளெக்ஸி டைம் கான்செப்ட்னால உங்களுக்கு நேரத்துக்கு வேலைக்கு வர டென்ஷன் குறைஞ்சது. குறிப்பிட்ட நாளுக்குள்ள கொடுத்த வேலையை முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக வீட்ல இருந்தே வேலை பார்த்தீங்க. நிறைய ப்ராஜெக்ட் சொன்ன தேதிக்கு முன்னாடியே முடிஞ்சது. கம்பெனியோட லாபமும் அதிகமாச்சு. சொன்ன வேலையை சொன்ன தேதிக்குள்ள முடிச்சு கொடுக்கறவங்களுக்கு இன்சென்டிவ்னு புதுசா ஒரு ஸ்கீம் அறிவிச்சதுக்கு காரணமே இவங்க தான். அந்த அறிவிப்புனால நம்ம கம்பெனியோட ப்ராடக்டிவிட்டி 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உண்மையிலே பெரிய சாதனை தான் சார். வெறும் ஸ்டோர் மேனேஜரா தான் காயத்ரி பொறுப்பேற்றிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி மத்த வேலைகளையும் கவனிச்சு கம்பெனிக்கு இவ்வளவு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்திருக்காங்க. ரியலி யூ ஆர் கிரேட். Thank you sir. காயத்ரிய ஜஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்னு மட்டும் சொல்லிட முடியாது. அதனால இவங்களை கௌரவிக்கிற விதமா இன்சென்டிவ் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால நம்ம கம்பெனி ஸ்டாஃப் அத்தனை பேர் முன்னாலையும் கொடுத்தா கௌரவமா இருக்குமே நினைச்சுதான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னேன். இப்ப நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது போல நம்ம ஆபீஸ் ப்ராஜெக்ட் எல்லாத்துலயுமே சிக்கன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இத பாராட்டி காயத்ரிக்கு நான் 25,000 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்க போறேன். ஓகே, நீங்க எல்லாம் உங்க சீட்டுக்கு போகலாம். குமார் சார், நீங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க குமார், இந்த செக் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இன்சென்டிவ் போட்டிருக்கேன். உங்க கையாலேயே நீங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க. சார், இன்சென்டிவ்லாம் நம்ம கம்பெனி ரூல்ஸ்லயே இல்ல சார். சோ வாட்? நான் தானே எம்டி. நான் புது ரூல்ஸ் போடுறேன். யார் கம்பெனிக்கு லாபம் ஈட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு. உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். கொடுங்க. சார், எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்கு. சொல்லுங்க. இந்த 25,000தோட 75,000 சேர்த்து 1 லட்சமா கொடுக்க முடியுமா? சார், பாத்தீங்களா? கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. என்ன காயத்ரி இது? நீங்க இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்சென்டிவ்ங்கிறது நான் பார்த்து தரதுதான். ஒருவேளை நான் தராம இருந்தா கூட நீங்க என்ன கேள்வி கேட்க முடியாது. இந்த நேரத்துல இந்த மாதிரி சார், ஒரு கண்டிஷன் நிமிஷம் இருங்க. உடனே நான் இன்சென்டிவ் சேர்த்து கேக்குறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. அப்படி இல்ல சார். நான் கேட்ட 75,000 ரூபாய எனக்கு அட்வான்ஸா தர முடியுமான்னு தான் கேட்டேன். மாசம் மாசம் என் சம்பளத்துல இருந்து நீங்க அதை புடிச்சுக்கலாம். ஏற்கனவே என் நிலைமையை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எல்லா உரிமையை விட்டுட்டு
எல்லா சொத்தையும் இழந்துட்டு தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லாம நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடத்த அமைச்சுக்கிறதுக்காக தான் இன்னும் 75,000 சேர்த்து 1 லட்சமா தர முடியுமான்னு கேட்டேன். புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த இன்சென்டிவ் 25,000 வரும்னு எதிர்பார்த்து நான் வேலை செய்யல சார். எந்த கம்பெனில வேலை பார்த்திருந்தாலும் இந்த மாதிரி தான் நான் வேலை பார்த்திருப்பேன். நான் எதிர்பார்க்காம தான் நீங்க இந்த 25,000 கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா கேட்கலான்னு இருந்தேன். அவ்வளவு அமௌண்ட் எதுக்கு? என் முன்னாள் மாமியார் வீட்டுல எனக்கு சொந்தமான 1/2 கிரவுண்ட் இடம் இருக்கு. இன்னைக்கு நிலைமையில நான் இருக்க இடம் இல்லாம இருக்கேன். உங்ககிட்ட 1 லட்சம் அட்வான்ஸா வாங்கி அந்த இடத்துல ஒரு ஷெட் போட்டு தங்கிக்கலான்னு இருக்கேன் சார். அதுக்கு தான் கேட்டேன். அது உன் கனவுல கூட நடக்காது. என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.